உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். ஹோர்முஸ் நீர்நிலையில் இந்திய கொடியேந்திய சூப்பர் டேங்கர் உள்ளிட்ட வணிக கப்பல்கள் மீது ஈரானிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்திற்கு இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக டெல்லியில் உள்ள ஈரானிய தூதரை நேரில் அழைத்த இந்திய வெளியுறவு செயலாளர் இந்த சம்பவம் குறித்து இந்தியாவின் ஆழமான கவலையை பதிவு செய்திருக்கிறார். இந்திய கொடியேந்திய 2 கப்பல்கள் மீது இன்று அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் அக்கூட்டணியில் இருந்த பல கப்பல்கள் பாதி வழியிலேயே திருப்பிவிடப்பட்டதாக இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கடல்சார் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு இந்தியா அளிக்கும் அதீத முக்கியத்துவத்தை இந்த சந்திப்பின் போது வெளியுறவு செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவுக்கு வரும் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்கு ஈரான் இதற்கு முன்பு வழங்கிய ஒத்துழைப்பை நினைவு கூர்ந்து புதுடெல்லி தற்போது நிலவும் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு ஹோர்முஸ் நீரிணையை கடப்பதற்கான பாதுகாப்பான வழிமுறைகளை ஈரான் மிக விரைவில் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் முக்கிய பாதையில் இத்தகைய தாக்குதல்கள் நடத்தப்படுவது கவலையளிப்பதாக இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இதேவேளை அமெரிக்கா தனது நாட்டு துறைமுகங்கள் மீது தொடர்ந்து கடற்படை முற்றுகையை மேற்கொண்டு வருவதற்கு பதிலடியாக ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து ஈரானிய கடற்படையினரின் இந்த நேரடி தலையீட்டை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி அந்த இந்திய கப்பல் தனது பயணத்தை இடைநிறுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நிலவி வரும் கடும் மோதல் போக்கு தற்போது சர்வதேச வணிக கப்பல் போக்குவரத்தை பெருமளவில் பாதித்திருக்கிறது. அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக குற்றம் சாட்டும் ஈரான் நீரிணையின் கட்டுப்பாட்டை மீண்டும் தனது கையில் எடுத்துள்ளதால் அந்த பகுதி வழியாக செல்லும் கப்பல்கள் இப்போது கடும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈரானின் உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனி ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றமான சூழலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஈரானிய இராணுவ தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது அவர் இவ்வாறான கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா கடற்படை முற்றுகையை தொடர்ந்து வரும் நிலையில் எதிரிகளுக்கு புதிய கசப்பான தோல்விகளை வழங்க ஈரானிய கடற்படை முழுவீச்சில் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இராணுவம் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்பதையே கமேனியின் இந்த பேச்சு உறுதிப்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒருபுறம் ஒப்பந்தம் எட்டப்பட்டு விட்டதாக கூறி வரும் நிலையில் ஈரானிய உச்ச தலைவரின் இந்த ஆக்ரோஷமான உரை சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் உச்ச தலைவரின் இந்த நேரடி எச்சரிக்கை பதற்றத்தை உருவாக்கியுள்ளமை இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கின்றது. இதேவேளை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதன் மூலம் அமெரிக்காவை ஈரான் ஒருபோதும் பிளாக்மெயில் செய்ய முடியாது என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெஹ்ரானை எச்சரித்திருக்கிறார். ஈரானிய துறைமுகங்கள் மீது ஏப்ரல் 14 முதல் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடற்படை முற்றுகைக்கு பதிலடியாக நீரிணையின் மீதான தனது கட்டுப்பாட்டை மீண்டும் தீவிரப்படுத்துவதாக ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து ட்ரம்ப் இந்த எதிர்வினையை ஆற்றியிருக்கிறார். ஈரானுடன் மிகவும் நல்ல முறையில் உரையாடல் நடந்து வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அதே சமயம் இந்த முக்கியமான எண்ணெய் வழித்தடத்தை மீண்டும் மூடுவதன் மூலம் அமெரிக்காவிற்கு அழுத்தம் கொடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஈரான் தரப்பில் ஹோர்முஸ் நீரிணையில் முகாமிட்டுள்ள கடற்படையினர் இன்று அந்த பகுதியை கடக்க முயன்ற வணிக கப்பல்களுக்கு ரேடியோ செய்திகள் மூலம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அந்த செய்திகளில் நீரிணை வழியாக இனி எந்த கப்பல்களும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவின் முற்றுகை என்பது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை மீறும் செயல் என தெஹ்ரான் குற்றம் சாட்டும் அதே வேளையில் ஈரானின் இந்த திடீர் பின்வாங்கலால் சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் பெரும் குழப்பம் நீடிப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இது இப்படி இருக்க அமெரிக்காவுடனான புதிய சுற்று நேரடி பேச்சுவார்த்தைக்கு எந்த திகதியும் நிர்ணயிக்கப்படவில்லை என ஈரான் வெளியுறவு துணை அமைச்சர் சஜித் ஹதீப்சாதே தெரிவித்துள்ளார். அத்துடன் வாஷிங்டன் தனது அதிகபட்ச கோரிக்கைகளை கைவிட மறுப்பதை கடுமையாக அவர் சாடியிருக்கிறார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா கடற்படை முற்றுகையை தொடர்ந்து வரும் நிலையில் எதிரிகளுக்கு புதிய கசப்பான தோல்விகளை வழங்க ஈரானிய கடற்படை முழுவீச்சில் தயாராக இருப்பதாக ஈரானின் உச்ச தலைவர் மொஸ்தபா கமேனி குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்கா ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிடுவதை நிறுத்தாவிட்டால் ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க மாட்டோம் என்று ஈரான் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இதேவேளை போர் நிறுத்தம் இருந்த போதிலும் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை தொடக்கியுள்ளதுடன் காசாவில் அது விகிதத்தை போன்ற மஞ்சள் கோடு ஒன்றை அமைத்துள்ளதாக கூறியுள்ளது. மேலும் உடன்பாடு எட்டப்படும் வரை ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகை தொடரும் என்றும் தெஹ்ரானின் மிரட்டலுக்கு வாஷிங்டன் அடிபணியாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். ஈரான் மீதான அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படை தாக்குதல் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கியதிலிருந்து ஈரானின் வான்வழி மூடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அமெரிக்கா ஈரானிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு வாரத்திற்கும் மேலாகியுள்ள நிலையில் கடந்த 7 வாரங்களாக மூடப்பட்டிருந்த தனது நாட்டு வான்வழியை ஈரான் பகுதியளவு திறந்துள்ளதாக அந்நாட்டு அரசு நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதாவது ஈரானின் கிழக்கு வான்வழி பாதைகள் மாலை 7 மணி முதல் திறக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் ஈரானில் உள்ள விமான நிலையங்களிலிருந்து விமானங்கள் படிப்படியாக இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இது இப்படி இருக்க ஈரானை முற்றுகையிட்டுள்ள அமெரிக்க போர்க்கப்பல்களில் உள்ள வீரர்களுக்கு தரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதாகவும் இதனால் பசியால் வாடி வருவதாகவும் அவர்களின் குடும்பத்தினர் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். மேற்காசிய நாடான ஈரானுடன் இஸ்ரேல் அமெரிக்க படைகள் போர் நடத்தி வருகின்றன. அமைதி பேச்சுவார்த்தைக்காக 2 வார காலம் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிட அமெரிக்கா தன் போர்க்கப்பல்களை மேற்காசியாவில் நிலைநிறுத்தியுள்ளது. இந்த கப்பல்களில் 10,000க்கும் அதிகமான வீரர்கள் உள்ளனர். அவர்கள் நடுக்கடலிலேயே நீண்ட நாட்கள் தங்கியிருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. வான்வழி பாதைகளும் மூடப்பட்டிருப்பதால் கப்பல்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துச் செல்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல்களில் உள்ள வீரர்களுக்கு குறைந்த அளவிலேயே உணவு வழங்கப்படுவதாகவும் அதுவும் தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் இதனால் வீரர்கள் பசியில் வாடுவதாகவும் அவர்களின் குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். இது குறித்து வீரர்களின் குடும்பத்தினர் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட புகைப்படத்தில் வீரர்களுக்கு சிறிய ரொட்டி துண்டும் சிறிதளவு இறைச்சியுமே வழங்கப்படுவது தெரிய வந்துள்ளது. மேலும் காய்கறி பழங்கள் தீர்ந்து விட்டதால் டப்பாக்களில் அடைக்கப்பட்ட மற்றும் உறைநிலை உணவுகளையே வீரர்கள் நம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ட்ரிஃபோலி, ஆபிரகாம் லிங்கன் போன்ற கப்பல்களின் நிலையும் மிக மோசமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்பகுதிக்கான இராணுவ தபால் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் குடும்பத்தினர் அனுப்பும் கூடுதல் உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெற முடியாமல் வீரர்கள் தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து மனிதநேய அடிப்படையில் வீரர்களுக்கு உடனடியாக உணவு வழங்க வேண்டும் என அமெரிக்க இராணுவத்திடம் கோரிக்கைகள் குவிந்து வருகின்றன. இது இப்படி இருக்க உலக தரத்தில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.